மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 4ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். கோவை, மதுரை, சிவகங்கை, சென்னையில் மக்களவை தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வகணபதியின் வேட்புமனு ஏற்பு. 2 தொகுதிகளில் வாக்குரிமை இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. வடசென்னையில் திமுக, அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் நீண்ட பரிசீலனைக்கு பின் ஏற்பு. இருவரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியதால் தாமதமான தேர்தல் அலுவலரின் பரிசீலனை. ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனு ஏற்பு. ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மனு தாக்கல் செய்த மேலும் 4 பேரின் வேட்பு மனுக்களுக்கும் ஒப்புதல். கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக கனிமொழி வாக்கு சேகரிப்பு. தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் பரப்புரை. தென்சென்னையில் வாக்கு சேகரிக்கும் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன். ஆரணியில் வீதி வீதியாக சென்று வாக்கு கேட்ட அதிமுக வேட்பாளர் ஜிவி கஜேந்திரன். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய சீமான். நாம் தமிழர் வேட்பாளருக்கு ஆதரவாக மைக் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கும் போது மைக் வேலை செய்யாததால் பரபரப்பு. என் மொழியை மீட்டு, என் இனத்தை காத்து, என் நிலத்தை காத்து, அதன் வளத்தை காத்து, என் மக்களின் நலத்தை காக்க போராட துடிக்கும். தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியின் பரப்புரையில் பணப்பட்டுவாடா என புகார். மதுரை அலங்காநல்லூரில் கட்சி நிர்வாகி ஒருவர் பெண்களுக்கு தலா 100 ரூபாய் கொடுக்கும் வீடியோவால் சர்ச்சை. மக்களவை தேர்தலில் போட்டியிடவே அதிமுகவில் வேட்பாளர்கள் இல்லாத நிலை உருவாகி இருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் தகவல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்தில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கு. பல இடத்துல அவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காது. நான் போட்டியிடல, நீ போட்டியிடலன்னு ஓடி போய் எங்க கட்சியிலிருந்து எல்லாம் பிடிச்சி அவர்களை வேட்பாளராக போட்டதெல்லாம் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தல் பத்திரம் தொடர்பான நிர்மலா சீதாராமனின் கணவர் பேசியது அவரது சொந்த கருத்து. தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தியின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. கட்சியினர், உறவினர்கள் கண்ணீர் மல்க மரியாதை. மதிமுக சார்பில் போட்டியிட எம்பி சீட் கிடைக்காததால் கணேசமூர்த்தி இறந்தார் என்பது உண்மை அல்ல. கொள்கை, லட்சியம் பெரிது என வாழ்ந்த நண்பனை இழந்து விட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உருக்கம். ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல. குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஜூலை 13ஆம் தேதி தேர்வு நடைபெறும் நிலையில் இன்று முதலே விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு. ஏப்ரல் 4ஆம் தேதி எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். கர்நாடகாவில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் காவிரியில் நீர் திறப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. நாடு முழுமைக்கும் ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 50,000 தொட்டது. அடுத்த வாரத்தில் மேலும் அதிகரிக்கும் என்று தங்கம், வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் சலானி கருத்து. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று ராஜஸ்தான், டெல்லி அணிகள் மோதல். ஜோத்பூரில் இரவு 7:30 மணிக்கு போட்டி. தென் தமிழ்நாட்டில் இன்றும் வரும் 2 மற்றும் 3ஆம் தேதியும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 நாட்களுக்கு கூடுதலாக 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நிறைவடைந்திருக்கிறது. விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? பாலவேல், தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 39 மக்களவை தொகுதிக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது, வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய கடந்த 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. மொத்தம் 5 நாட்களில ஏறக்குறைய 1400க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த நிலையில தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை காலை 11 மணியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில வேட்புமனு பரிசீலனை மீதான பரிசீலனை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக அதிகபட்சமாக கரூர் மக்களவை தொகுதியில 74 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க. குறைந்தபட்சமாக நாகை தொகுதியில 14 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த நிலையில வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. பிரதான கட்சி வேட்பாளர்களுடைய அனைத்து வேட்புமனுக்களும் நேற்று வரை தாக்கல் செய்த அனைத்து பிரதான கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வரும் 30ஆம் தேதி இந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான இறுதி நாள். அன்றைய தினம் மாற்று வேட்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்வாங்க. 5 நாட்கள்ல மொத்தம் 1749 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. வேட்பாளர்களாக 1403 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை முழுவதுமாக நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை விடுமுறை தினம். நாளை மறுதினம் 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் உள்ளது. அதற்கு பிறகு அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். அன்றைய தினம் தமிழ்நாட்டில் எத்தனை வேட்பாளர்கள் இந்த மக்களவை தேர்தல் களத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பட்டியல் வெளியாகும். பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி வாக்கு சேகரித்த பின்னர் அங்கிருந்த பெண்களுக்கு அதிமுக நிர்வாகி பணம் வழங்கிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருடன் சேர்ந்து அலங்காநல்லூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். கல்லணை கிராமத்தில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி வாக்கு சேகரித்துவிட்டு கிளம்பியவுடன் பிரச்சாரத்தில் பங்கேற்றவர்களுக்கு அதிமுக நிர்வாகி ஒருவர் மூலமாக பணம் விநியோகிக்கப்பட்டது. மேலும் பரப்புரைக்கு 5 வாகனங்கள் மட்டுமே செல்ல வேண்டும் என்ற நிலையில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பங்கேற்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாலை அணிவித்து அவரை வணங்கி அவருடைய